ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாயா சீசன் 2 பார்ட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரியல் ஒரு சைக்காலஜிக்கல் ரிவெஞ்ச் சீரீஸாக தான் இருக்குங்கிறதுனால டே பை டே நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 3 பார்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாயா சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனில் ஹீரோ ஆஃபீஸ்க்கு எம்ஜே வர வர இங்கே மாயாவுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இங்கே எம்ஜே வரதை பார்த்த ஹீரோ, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, யாரை பார்க்க வந்தீங்க அப்படிங்கோ. நான் என்னோட பையனை பார்க்க வந்தேன், உங்கள் பையன் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து, எனக்கு தெரியாதா நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் தானே அந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க, நான் வக்கீலுக்கு எப்படியோ அந்த அக்ரிமெண்ட் அனுப்பினதை நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷர் தான், நீங்கள் எப்படியோ அந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி என்னோட ரைட்டரை பற்றி வெளியே சொல்லணும், அந்த கான்ட்ராக்டை கேன்சல் ஆகணும், அந்த மாதிரி தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆடாவனாலும் இருக்கலாம் மிஸ்டர் எம்ஜே, ஆனால் உங்களோட எண்ணம் ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட அப்பாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் ஃப்ரெண்டுக்காரி வரா, அப்பாவை பார்த்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கும். அவர் யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. செக்யூரிட்டி இங்கே வந்து இந்த ஆளை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். செக்யூரிட்டி அப்படியே நிற்கிறாரு. அப்போ எம்ஜே சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ உன்னோட பாஸ்க்கு கீழே தான் நீ வேலை பார்க்குற, அவர் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் உள்ளார போயிட்டு மாயா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறாரு. அந்த இடத்துல மாயா இல்லை. உடனே கிளம்பி போயிட்டாலோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் மாயாவோட பேக் அங்கே இருக்கிறதுனால மாயா அங்கே தான் இருக்கா அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியுது. மாயா எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டேபிளுக்கு இல்லை மாயா பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோ, மாயா ஏன் இங்கே உட்காந்துருக்க, ப்ரெஸ் மீட்டை பார்த்து நீ ரொம்ப பயப்படுறியா, அதெல்லாம் எல்லாரும் போயிட்டாங்க, நீ வெளியில் வாங்க. மாயா அழுதுகிட்டே வரமாட்டேங்கிறாங்க. என்னை நம்பு, நீ வெளியில வா அப்படிங்கும். அவங்க வெளியில வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதை நினச்சி பார்த்து அவங்க ஹீரோ விட்டு நவந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் எம்ஜேவே வீட்டில் காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா எம்ஜேக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீ மகனை வந்து ஏன் எப்போ பார்த்தாலும் சிசிடிவி மாதிரியே பார்க்குற, உன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்து உன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்க அவங்க உன்னை விட்டு தூரமாக தான் போவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எம்ஜேக்கு கோவம் வந்துடுது. அப்பா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீயும் என்னோட பிள்ளைங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோட வாழ்க்கையில், அதை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் அவரோட ஒய்ஃபுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. எம்ஜியை பார்த்து கேட்குறாங்க, அப்போ இன்னமும் நான் வாழ்க்கையில் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பீர் பாட்டிலில் இருக்கிற பீரும் ஐஸ் கியூபும் தான் என்னோட அம்மா என்னோட பிள்ளைங்க, இதில் கலந்துருக்கிற தண்ணி தான் நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மாயாவை காட்டுறாங்க. அவங்க வெளியில் போய்கிட்டு இருக்கும்போதே தட்டு மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரியும் மாயாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாயா வந்து அங்கே போய்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, இன்னைக்கு நம்ம வெளியில் போகலாமா, சாப்பிடலாமா, இன்னைக்கு தான் நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே அப்படின்னு சொல்லும் போது, நான் யாரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டேன், நம்மளோட உறவு ஆஃபீஸோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க காரில். அப்போ காரை ஒரு இடத்துல இடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோக்கு பயம் வந்து, மாயா நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இது கூட என்னோட சுயநலத்துக்காக தான் கேட்குறேன், என்னோட இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி போயிட்டாங்கன்னா என்னோட கம்பெனி லாஸ் ஆகிடும், அதுக்காக தான் நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், வேற ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்ல மாயா சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் காரில் போய்கிட்டு இருக்காரு. மாயாவோட ஃபோன் வந்து ஹீரோ கிட்ட தான் இருக்குது. ஏன்னா மாயா தட்டு மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃபோனை கீழே போட்டுட்டாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி கிளப்புக்கு வான்னு. ஹீரோ உடனே கேட்குறாரு, நீ வீட்டுக்கு போகணுமா இல்லை கிளப்புக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பார்த்து கேட்கும். மாயா அந்த ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிறாங்க. உடனே நானே ஒன்று அந்த இடத்துல ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. வழியில் ஒரு திருநங்கையை பார்த்து மாயா காசு கொடுக்குறாங்க. அவங்க வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க. ஹீரோ பார்த்து டிரைவர்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ மாயா ஹீரோ பார்த்து டிரைவர்னு சொன்னதுனால மாயாவுக்கு சிரிப்பாக வருது. அதை ஹீரோ பார்த்துடுறாரு. உனக்கு சிரிப்புலாம் கூட வருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோவோட தம்பிக்காரன் அங்கே மாயாவை பார்க்கறதுக்காக பொக்கை வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துக்கு மாயா வந்தோடனே, நம்ம மாயா நம்மளை பார்க்கறதுக்காக அங்கே நிற்கிறாளா, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த தம்பிக்காரன் 2 பேருமே ஒரே இடத்துல நிற்கிறத பார்த்த மாயா பதட்டமாயிட்டு எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஹீரோவை அனுப்பணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போதைக்கு மாயாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே அவங்களும் பதட்டமாயி இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே அங்கே அண்ணன் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு தம்பிக்காரனுக்கு தெரியல. அங்கே ஃபேஸ் தெரிய நல்லா தெரியாததுனால யார் கூட மாயா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். அங்கே மாயா அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு, நீ நல்லா இருக்கியாமா, உடம்புலாம் நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயப்படாத மாயா, நான் நல்லா
நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல ஹீரோயின் இருங்க, இங்கே எனக்கு ஒரு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, நான் அவர்கிட்ட விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தன்னோட அம்மாவை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி பில் பே பண்ணிட்டு போகலாம், டாக்டர் பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட அம்மா பாட்டி அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அவங்க ஏதோ அதிகமாக சுகர் சாப்பிட்ருப்பாங்க போல், அவங்களுக்கு ஏதோ ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ மாயாவோட சவுண்டு கேட்டதும் அந்த ஹீரோட அம்மாக்காரிக்கு ஒரு மாதிரியா இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் தேடி தேடி போகிறாங்க. மாயாவோட ஃபோன் ரிங் அடிக்கும் போது கூட அங்கே யாரோ இருக்காங்களே அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது மாயா வந்து ஹீரோட அம்மாவை பார்த்துடுறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அவங்க 2 பேருமே ஒரு தடவை மீட் பண்ணிக்கிட்டா மாதிரியும், நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு அவங்க பேசின மாதிரியும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. உடனே அவங்கள பார்த்துட்டு ஒரு ரூமில் போய் மாயா ஒளிஞ்சிக்கிறாங்க. அதை பின்தொடர்ந்து ஹீரோவோட அம்மாவும் போய்கிட்டே இருக்காங்க. அந்த ரூம் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த பக்கம் ஹீரோட அம்மாக்காரங்க மாயாவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போனாங்க இல்லையா, மாயா அந்த கத்தியை வச்சு சுவிட்ச் போர்டை தான் வந்து குத்தியிருப்பாங்க. அதனால கரண்ட்டை தான் போயிருந்திருக்கும். ஹீரோட அம்மா தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் யாரும் அங்கே நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு மாமி அங்கே வந்து நீ ஏன் இங்கே நிற்கிற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ மாயாவோட அம்மா கிட்ட மாயாவோட வாழ்க்கையில் அப்படி என்னதாம்மா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வாயை திறக்காமலே இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மாயாவோட வாழ்க்கையில் கொஞ்சமாவது ஏதாவது சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லலான்னு வரும்போது அந்த இடத்துல மாயா வந்து நின்றுடுறாங்க. மாயா அவங்க அம்மாவை கூட்டிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இங்கே இருக்காங்க, அவங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கும், அதுக்காக தான் நான் எங்கள் அம்மாவை கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பாட்டி போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ மாயா அவங்க அம்மா போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோட அம்மா அண்ட் பாட்டி 2 பேருமே ஹீரோவை பார்த்துடுறாங்க. நீ என்னடா இங்கே அப்படிங்கும், என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அம்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பி பார்க்குறா. மாயாவை காணோம். சரி சரி போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோயினா அவங்க அம்மாவும் கார்ல உட்காந்துருக்காங்க. அப்போ மாயா தன்னோட பகவத்கீதை புக்கை காணும், எங்கம்மா வச்சுருங்க, உள்ளார வச்சுட்டு வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாயா அந்த புக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் உள்ளார போகும்போது ஹீரோ மாயாவை பார்த்து கேட்குறாரு, நான் அவங்க அம்மா கிட்ட எவ்வளோ நல்லா பேசுறேன், நீ ஏன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹாய் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் மாயா தேடி வந்த பகவத்கீதை புக்கை கொடுத்துட்டு 2 பேரும் லிஃப்ட்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ லிஃப்ட் வந்து திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிடுது. மாயா பயப்படாம தான் நிற்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே மாயா ஹீரோவை பார்த்துட்டு, என்ன ரொம்ப பயமா இருக்கா, இப்போ கூட லைட்டு கட் ஆகிடும், லைட்டு கட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு மூச்சு கூட விட முடியாது, அப்போ உன் உயிர் கூட போயிடும், அந்த கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ மாயாவை ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால் அங்கே மூச்சு விடவே முடியல. ஏதோ ஒரு விஷயம் அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அவருக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுறதுனால கோட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு இடத்துல ஓரமாலாம் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. யாரோ ஒரு பொண்ணு ஒரு பையனை லிஃப்ட்ல கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா மாதிரி. மாயா சொல்றாங்க, உன்னோட கடந்த கால வாழ்க்கையிலேருந்து நீ வெளியில வரணும், அந்த கடந்த காலத்தை பற்றி நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இப்படிதான் உனக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து எப்படியும் அந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வெளியில வந்து நின்றுறாரு. அப்போதான் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு இல்லையா, அந்த பொண்ணு இன்னொரு பையனை தான் கட்டி பிடிச்சிட்டு அந்த லிஃப்ட்ல நின்றுப்பாங்க. உடனே மாயா அந்த இடத்துக்கு கொடை பிடிச்சிட்டு வந்து ஹீரோ வந்து பார்க்குறாங்க. கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஃப்ரெண்டுக்காரி வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அவன் இன்னைக்கு நடந்த மாயா இன்சிடென்ட்டை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவளை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அவள் ஒரு புத்தகம் மாதிரி இருக்கா, ஒவ்வொரு பக்கத்தை ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அம்மா ரொம்ப ஸ்வீட் தெரியுமா, மாயா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ நீ என்ன மாயாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாயாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற ஹீரோ டெய்லியும் வந்து காஃபியில் 2 கியூப் போடுற சுகரை மறந்துடுறான். ஃப்ரெண்டுக்காரி ஹீரோவை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறா. அந்த நேரம் பார்த்து ஹீரோவுக்கு மாயாவோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியலையே அப்படின்னு அட்டன் பண்ணுறதுக்குள்ளே அந்த இடத்துல கட் ஆகிடுது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல மாயா அவங்க அம்மாவோட ஃபோனை வாங்கி தூக்கி போட்டுடுறாங்க. நான் தான் உன்னை யார்ட்டையும் பேச வேணாம்னு சொன்னல, நீ ஏன் ஃபோன் பண்ணுற அப்படிங்கும். மாயா அம்மாவுக்கு கோவம் வந்துடுது, கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோ மாயா அம்மாவுக்கு திருப்பி ஃபோன் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஃபோன் எடுக்கலை. ஏன்னா அந்த இடத்துல மாயா அந்த ஃபோனை எடுத்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ருத்ரா, நீ என்னோட லைஃபுக்கு வரதுக்கு நான் இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மாயாவோட அம்மா கோவத்தில் இருக்கிறதுனால மாயா அவங்க அம்மாவுக்கு பால் கொடுக்குறாங்க. நீ நைட்டு பால் குடிச்சிட்டு தானம்மா படுப்ப, குடிச்சிட்டு பாடு அப்படின்னு சொல்லவா அவங்க அம்மா மாயாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் கெட்டவங்க மட்டும் இல்லை, நல்லவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு தடவையாவது வாய்ப்பு கொடுத்து பாரு அப்படின்னு மாயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாயா ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம தம்பிக்காரன் தான். அவன் கையை கிழிச்சிக்கிட்டு ரத்தமாக இருக்க கை ஃபுல்லாக. இந்த மாதிரி மாயாவை பார்த்து, மாயா இப்போ நான் உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். மாயாவும் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தம்பிக்காரன் கோவமாக இறங்கி வந்து மாயாவை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.